அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன ஆர்டரை நம்ம ரெடி பண்ணுறோம் அப்படின்னா, கடலைப்பருப்பு உருண்டை தான். ஒருத்தவங்க 1 கேஜி கடலைப்பருப்பு உருண்டை வேணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அதை தான் இப்போ நம்ம ரெடி பண்ணிகிட்ருக்கோம். கடலைப்பருப்பு வாங்கியாச்சு. ஸோ அதே போல் வெல்லமும் வாங்கியாச்சு. கடலைப்பருப்பு ஃபுல்லாமே தோலை உரித்து அதில் என்னென்ன ப்ராசஸ் பண்ணணுமோ அது எல்லாமே செஞ்சுக்கிட்டே இருந்தோம். இதில் நம்ம குறைஞ்ச குவான்டிட்டியை 1/2 கேஜி டெலிவரி பண்ணுறோம். தமிழ்நாட்டில் எங்கே யார் கேட்டாலுமே நம்ம கொரியர் கூட அனுப்பி விட்ருவோம். ஸோ ஸ்டார்டிங் 1/2 கேஜி, 1 கேஜி, 10 கேஜி வேணுன்னா கூட நம்ம ரெடி பண்ணி கொடுத்துருவோம். இப்போலாம் பார்த்திங்க அப்படின்னா, ஸ்கூலுக்குலாம் பார்த்தோம் அப்படின்னா, குழந்தையோட பர்த்டேக்கு இப்போலாம் சாக்லேட் கொடுக்குறத விட கடலைப்பருப்பு உருண்டை, கடல மிட்டாய் இந்த மாதிரியான ஸ்நாக்ஸ் தான் இப்போலாம் அலோவ் பண்ணுறாங்க நிறையா ஸ்கூலில். ஸோ குழந்தையோட பர்த்டே ஃபங்க்ஷன், இல்லை எங்களுடைய குழந்தைக்கு நாங்கள் கயிறு கட்டுறோம், இப்போ தான் அந்த குழந்தைக்கு நேம் நாங்கள் வைக்க போகிறோம், அந்த மாதிரியான ஃபங்க்ஷனுக்கு கூட இந்த கடலைப்பருப்பு உருண்டை நம்ம ஆர்டர் கொடுத்தீங்க அப்படின்னா எவ்வளோ கேஜி கேட்டாலுமே நம்ம ரெடி பண்ணி கொடுத்துருவோம். ஸோ தோலெல்லாம் உரிச்சாச்சு. வெல்லத்தை ஃபுல்லாமே அதுக்குன்னு சுத்தியில் தட்டி எடுத்துட்டேன் நான். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு கடலைப்பருப்பை நல்லா நைஸாக அரைச்சிட்டு அதுக்கு எவ்வளோ வெல்லம் தேவையோ அதுக்குரிய அளவுக்கு வெல்லத்தை போட்டு, நெக்ஸ்ட்டு நம்ம பவுடரை ரெடி பண்ணி கொழுக்கட்டையை நம்ம உருண்டையாக போட்டுடலாம். உருண்டை போட்டு நம்ம பேக்கிங் பண்ணிக்கிட்டோம் இதை. ஸோ இன்னைக்கு ஆர்டர் சக்ஸஸாக முடிஞ்சிச்சு. உங்களுக்கு கடலைப்பருப்பு ஆர்டர் வேணும், உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்பர் கொடுக்குறோம். மறக்காமல்